மாணவர்களே, ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 5வது வசனம். என் ரட்சிக்கும் தேவனே, நீர் காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உத்தரவு அருளுகிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் இயற்கைக்காக நீண்ட நாட்களாய் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு உத்தரவினை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இந்த நாளிலும் அநேகருடைய நம்பிக்கை அழிக்கின்றது. அன்றாட வாழ்க்கையில் காண்கிறதான எதிர்கொள்கிறதான சூழ்நிலை போராட்டங்கள் அனைவரை நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் நம்ப சுகத்திற்காக மருத்துவரையும் பயணத்தின் போது ஓட்டுநரையும் எதிர்கால மண்ணையும் பொன்னையும் முதிர் வயதில் ஆறுதல், ஒட்டாசை, பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகர். எல்லாவற்றிலும் தோல்வி ஏற்றமும் வஞ்சகமும் கைவிடப்படுகிற நிலை காணப்படும் போது அறியாதவர்கள் கலங்கி இருக்கிறது. வேதத்தில் பிரசங்கி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள். எல்லா நாளையும் மனதுக்கு சஞ்சலம் இருக்கிறது என்று. ஆகவே மாயமான சஞ்சலத்தை தருவதான காரியங்களில் செயல்களில் மனிதர்களுக்கு வைக்காமல் கர்த்தரிடத்தில் விசுவாசித்தவர்களுக்கு உத்தரவு அருளியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், விசுவாசித்து பெற்றுக்கொண்ட நீதியுள்ள உத்தரவு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8 வாசிக்கையில் அங்கே சுனேமியாளை குறித்து பார்ப்போமானால், அவள் தான் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் தன்னுடைய தேசத்திலே மட்டும் போய் சஞ்சரிக்கின்றவள். பஞ்சம் என்று கேட்கப்பட்டு திரும்பி தன் வீட்டுக்கு வருகையில் தான் விட்டு சென்ற ஆஸ்திகளை ராஜாவிடம் முறையிடும்படி செல்கின்றாள். வீட்டு வரிசை வார்த்தையின்படி தன் சொந்த தேசத்தை விட்டு பிற தேசத்தில் 7 வருடம் காத்திருந்ததை கர்த்தர் அறிந்தவராய் சுனேமியாளுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளும்படி ராஜாவின் கண்களில் தயவை உண்டு பண்ணுகிறார். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேசத்தை திரும்பி வந்த நாள் வரையில் அவளுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் நீதி உத்தரவை பிறப்பித்துக் கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு கர்த்தரின் சமூகத்தில் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து பொருந்தோடு சுகத்திற்காக வாழ்க்கைக்காக அரசாங்கத்திடத்திலிருந்து வர வேண்டிய நல்ல பதிலுக்காக பொருளாதார தேவைகளுக்காக இப்படி எவைக்காக பொருந்தோ கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற காத்திருப்பது அவர்களுக்கு தரப்போகின்றார். சமாதானம், சந்தோஷம், பலன், ஆரோக்கியம், நம்பிக்கை, விசுவாசம் போன்றவற்றையும் இன்றைக்கு நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக பார்க்கலாம், விடாது சென்று பெற்றுக்கொண்ட நீதி உத்தரவு. லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கு ஒரு விதவை குறித்து பார்ப்போமானால், தனக்கும் எதிராளிக்கும் இருக்கும் வழக்கை அந்த பட்டணத்தில் இருக்கும் நியாயாதிபதியிடம் எடுத்து சென்றாள். ஆனால் அந்த நியாயாதிபதியோ மனுஷன் வழக்கை விசாரிக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டே போனான். ஆனாலும் விதவை தனக்கு நீதி கிடைக்கும் என்று அவனை விடாமல் தொந்தரவு செய்து வெண்தூரம் சென்று விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றாள். வெகு நேரம் நீதி செய்ய அவன் நிறுவனத்தை கட்ட அசைக்க போகிறார். உடனே அவன் விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று
வராதபடிக்கு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று தருகின்றோம். எனக்கு சத்துரு உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தும் உபத்திரவங்களை தந்தும் அடிக்கடி உங்களை நீடித்துக் கொண்டிருக்கிற இவைகளுக்காக நீதிமன்றம்படி காணும்படி பலரை கர்த்தர் இன்றைக்கு கடுமையார் பதில்களை பெற்றுத் தருகின்றார். அலைச்சல்களை ஒழுங்கு பண்ணி சமாதானத்தை தந்து உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கல்வாரி சிலுவையில் மதித்து உயர்த்தவந்த இயேசுவை விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். விசுவாசியுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 23வது வசனம். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆச்சரியமான சில நன்மைகளையும் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி இன்றைய நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல தேவைகளுக்காக, காரியங்களுக்காக அநேக வழிகளில் முயற்சி செய்து அவைகள் முடிந்து போகவே சோர்ந்து போய் இனிமேல் நாம் முயற்சி செய்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை வருவது என்று முடிவெடுத்து இருப்பீர்கள், அல்லது முயற்சியை கைவிட்டு இருப்பீர்கள். சில வேளைகளில் அவர்களை குறித்து மறந்தே போயிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நீண்ட நாட்களாய் காத்திருந்த, முயற்சி செய்த, மறந்து போன காரியங்களை, தேவைகளை ஆச்சரியமாய் நடத்த போகின்றார். அதிகமாய் பிரயாசம் எடுத்து செய்ய நினைத்தவைகளை இன்றைக்கு சுலபமாக செய்து முடிக்கும்படி பலனை தருகிறவராய் இருக்கின்றார். அவைகள் உங்களின் கண்களுக்கே ஆச்சரியமே காணப்படும்படி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் யோசுவாவிடம் ஆற்றின் நடுவில் உள்ள 12 கற்களை தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்களிடம் கொடுத்து அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படி கூறுகின்றார். இந்த 12 கற்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் யோர்தானில் கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டவைகள். மேலும் அவைகள் வெள்ளத்தின் வேகத்தினாலும் பாய்ந்தோடும் தண்ணீரின் அழுத்தத்தினாலும் ஆற்றின் நடுவிலே யாருக்கும் அடையாளம் தெரியாமல் காணப்பட்டவைகள். அவைகள் கர்த்தர் யோசுவாவை கொண்டு எடுத்து தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், குடும்பங்கள் போன்றவைகள் யோர்தானின் வெள்ளம் போல் வந்து மோதியடித்து உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களை அமிழ்ந்து போகும்படி செய்திருக்கலாம். அதனால் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் யாருமே விசாரிப்பாரற்றவர்களாய் சூழ்நிலையினால் ஆழத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களை கர்த்தர் காண்கிறார். யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போன்ற சூழ்நிலைகளினால் சாய்ந்து போன கல் என்று நினைத்திருக்கின்ற உங்களை சாட்சியின் கற்களாய் நிறுத்துவேன் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யோர்தானின் வெள்ளமாய் இருக்கிறதே என்றும், கோலியாத்தை போன்று பல சூழ்நிலைகள் அனுதினம் வந்து கெர்ச்சித்துக் கொண்டு இருக்கிறதே என்றும் கலங்கிக் கொண்டும் பயந்தும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் யோர்தானின் சூழ்நிலைகளை கடக்கும்படியும் கெர்ச்சிக்கிற கோலியாத்தின் சத்தங்களை தாழ விழ பண்ணியும்
அவமானம், நிந்தையான பேச்சுக்களினால் அடையாளம் தெரியாது போன உங்களின் வாழ்க்கையை பலரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி சாட்சியின் கற்களாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின தேவனை, அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களை அதிசயம் காண பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார்.